நேத்து ஸ்டேஜ்ல நானும் கீதா நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்தியே, அது எப்படி வந்திருக்கு? சாரி ரமணா, அது மட்டும் கிளிக் ஆகல. மாப்பிள, அது மட்டும் கிளிக் ஆகலையாண்டா? அடே கோபி, எல்லாம் என்னடா போட்டோ எடுக்கிற? பட்டை போட்டா போட்டோ எடுத்த கிளிக் ஆகலங்கிற, என்னடா தோல் பண்றீங்க நீங்க எல்லாம்? சரி சரி, காலத்துல இதை பிரிண்ட் போட்டு சீக்கிரம் கூட போ. மது, நீ கீதா பாப்பியா? பாப்பன, என்னடா விஷயம் சொல்லு. சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்க ஸ்டில் ஒண்ணு ப்ளோ பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை இன்னைக்கு ஈவினிங் குள்ள ரெடி பண்ணி கொடுத்துறேன். தயவு செய்து கோச்சு வேணாம் சொல்லுப்பா. மாப்பிள, சிவாவும் கீதாவும் க்ளோஸா இருக்கிறத ப்ளோ பண்ண சொல்லி தங்கச்சி சொல்லிருக்குதாண்ட. ஹே, விஷயம் ரொம்ப பெருசா போகுதுடா. சுத்தி வளைச்சு பேசுறத விட ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே வரம்மா. நீ என்னோட தங்கச்சி, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கும்னு நீ நம்புனா, சிவாவை நீ விரும்புறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. அவன் ஒண்ணு என் திங்கிற சொத்துல மண்ணாவாரி வச்சில்ல, ஆனா அவன் ஒரு பொம்பளை புடிக்கி. நடுத்தெருவுல அலையிற அந்த நாய நீ நடு வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அவர் உதாரணத்தை கூட நாயின்னு சொல்லாதீங்கண்ணா. ஆமாமா, நாய்க்காவது நன்றி உண்டு, அவனுக்கு அது கூட கிடையாது. அவனை பத்தி உன்கிட்ட சொல்ல போய் என் மேல உனக்கு வீணாயே வருத்தம். ஏதோ மனசு கேட்கல, அந்த வழியா போகாத, ஆபத்துன்னு சொல்லி அபாயங்கிற போட போட்டுட்டேன். திரும்ப அதே வழியா போறதும் போகாததும் உன் இஷ்டமா. நீங்க வருத்தப்படுறது எனக்கு என்னவோ போல இருக்குன்னா, முன்னவர் எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் திருந்துட்டாருன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். கல்யாணமும் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என் மனசை மாத்திக்கணும்னா எனக்கு அந்த பக்குவம் இல்லைன்னா. உனக்கு பக்குவம் இல்லதான் அம்மா. ஆசை இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பௌர்ணமின்னு சொல்லுவான். ஆசை திண்டெடுத்துன்னு வச்சுக்க, அம்மாவாசை ஆக்கிடுவோம்மா. ஏதோ என் கடமை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விதி விட்ட வழிமா. என்னதான் இருந்தாலும் நான் யாரு? நான் என்ன உன் கூட பிறந்தவனா? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கறதுக்கு? நான் ஒரு பிளட் பிரஷர் கேஸ்மா. உன் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிக்கிறது நான் தான், நீ இல்ல. கைத்தை எடுத்துக்கிட்டு போய் ஊஞ்சல் கட்டி ஆட போறேன்னு நினைச்சேன். இப்ப வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்க போறேன்னு விளையாட்டுத்தனமா சொல்றியே, இதையும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இல்லம்மா. ஐ ஆம் யுவர் ஃபாதர். இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா. இதுல எனக்கு அக்கறை இல்லைங்கிறீங்களா, இல்ல உரிமைதான் இல்லைங்கிறீங்களா? உரிமை உனக்குத்தான் உண்டுன்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சா எதையும் இழக்க தயாராயிடுவேன். என் வாக்குக்கு உங்ககிட்ட வேல்யூ இல்லைன்னா, என் சொத்துக்கு நீ வாரிசு இல்லைன்னு சொல்றதுக்கு எத்தனை நாழி ஆகும்? உன்னை பெத்த நான் வேணும்னா இந்த பேப்பர்ல எஸ்ன்னு டிக் பண்ணு, இல்ல வேற எந்த நாயாவது வேணும்னா நோன்னு டிக் பண்ணு. For more updates, like, comment, subscribe to our channel.